மாவட்டம் திருப்பத்தூர்லேருந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு ராமநாதபுரத்துக்கு ஒரு ரோடு டூர் வீடியோ இது. இப்போ சிவகங்கையிலேருந்து நம்ம இந்த கிளம்பிட்டோம். இது திருப்பத்தூர்லேருந்து கிளம்பிட்டோம். இந்த திருப்பத்தூர் இந்த ரோடு வருது பற்றிலா, இப்போ திருப்பத்தூர் ஊருக்குள்ளேருந்து நம்ம அதாவது காரைக்குடி வழியே கிளம்புறோம். இந்த ரோடு வந்து மானாமதுரையிலேருந்து போகிற நேஷனல் ஹைவே. இது நேரம் எங்கே போகுதுன்னா திருச்சி போகுது. இந்த ரோடு போகுது பற்றிலா, இது வந்து நேஷனல் ஹைவே திருச்சி போகுது. இப்போ நம்ம வந்து அந்த திருச்சி ஹைவேல போகாமல் நேராக போயிட்டோம். ஆனால் நல்ல மழை. அன்னைக்கு நாங்கள் திருப்பத்தூர் போன டயத்தில் நல்ல மழை. அதனால் ரோடுலாம் நல்லா ஈரப்பதமாக நல்ல மரங்கள் சூழ்ந்த ரோடாக இருந்தனால பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருந்தது. இது வந்து திருச்சி, அதாவது திருச்சி டு ராமநாதபுரம் நேஷனல் ஹைவே. இது வந்து கொஞ்சம் ரோடை வந்து அகலப்படுத்தியிருக்காங்க. 4 வழிச்சாலை ஆக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 4 வழிச்சாலை ஆக்கலை. திருச்சியிலேருந்து அதாவது ஊருக்குள்ளே எதுவுமே போகாது. எந்த ரோடு எல்லாம் ஃபுல்லாக அவுட்ரு தான். திருக்குரான் வசனம், ஒவ்வொரு மனிதன் உள்ளத்தில் என்னென்ன கொஸ்டின் இருக்கோ திருக்குறானில் விடை இருக்குங்க. இது வானம் பூமி அனைத்த படைத்த இறைவனுடைய வேதம் படிங்க. உங்கள் உள்ளத்தில் உள்ள கேள்விக்கு வந்து குரானில் விடை இருக்கு. இப்போ திருப்பத்தூர்லேருந்து இப்போ தான் நம்ம கிளம்புறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு த ஏபி டிராவல் அண்ட் ஃபுட் விலாக் சேனல். திருப்பத்தூர்லேருந்து கிளம்பும்போது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்லேருந்து கிளம்புறோம். நல்ல மழை. நம்ம மலையில் ட்ராவல் பண்ணுறது ஓரளவு நல்லா இருந்துச்சு, குழுகுலுன்னு இருந்துச்சு. திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து 2 ரூட்டு போகுது. ஒரு ரூட்டு வந்து மதுரைக்கு போகுது, 3 ரூட் மதுரை போகுது. இன்னொரு ரூட்டு வந்து மானாமதுரை அதாவது போகுது. இந்த ரூட்டு வந்து காரைக்குடி ரூட்டு. இந்த சைடு போனால் காரைக்குடி பஸ்ஸு பூரா இங்கிட்டு தான் வரும். புதுக்கோட்டை, காரைக்குடி, தஞ்சாவூர் எல்லா பஸ்ஸும் இந்த ரூட்டில் தான் வரும். இங்கிட்டு தான் வந்து இந்த ஊராட்சி இந்த அலுவலகம் இருக்குது. இது திருப்பத்தூர் பேரூராட்சி அலுவலகம். அந்த ரூட்டு தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். தெரியுதுல, வலது பக்கம் இதுதான் திருப்பத்தூர் பேரூராட்சி அலுவலகம். திருப்பத்தூர் ஓரளவு நகராட்சி ஆகிற வரைக்கும் ஆகிற மாதிரி ஒரு நல்ல ஊராக தான் இருக்குது. ஏன் பேரூராட்சின்னு வச்சுருக்காங்கன்னு தெரியல. இன்னும் திருப்பத்தூர் வந்து நகராட்சி இல்லை, பேரூராட்சி. கன்ஃபார்மாக தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் நகராட்சியா பேரூராட்சியான்னு. ஆனால் பேரூராட்சி திருப்பத்தூர் பேரூராட்சி. இது திருப்பத்தூருடைய அந்த 2 பக்கம் வீடுகள் இருக்குது. திருப்பத்தூர் போகும்போது பெரிய கருப்பன் முக்கியமான ஆள். இந்த இடது பக்கம் இருக்குல்ல போஸ்ட்டு, இந்த ஏரியாவில் அவர் தான் முக்கியமான ஆள், மந்திரி. இல்லை மழை காலம்னால ரோடெலாம் அலுமி பார்க்க நல்லா ஈரப்பதமாக கேரளா மாதிரி இருக்குது. கேரளாவில் பொழுதுனைக்கு மழை பெஞ்சிக்கிட்டு தானே இருக்கும் ரோட்டில். இந்த ரோடு டச் பண்ணுற பற்றிலாம் இது வந்து மானாமதுரையிலேருந்து திருச்சிக்கு போகிற நேஷனல் ஹைவே. இது என்ன இந்த போட்டிருக்காருங்க, புதுக்கோட்டை, திருச்சி, நேராக போனால் காரைக்குடி, தேவகோட்டை. இப்போ மானாமதுரையிலேருந்து நம்ம இந்த வைகை ஆறு பாலம் வருதுல்ல, அதில் அப்படியே கிளம்பி நேராக போனால் திருச்சி வந்துடும். திருச்சி தஞ்சாவூர் போகிற ரோடு இது நேஷனல் ஹைவே. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம், காரைக்குடி ரூட்டில் போகிறோம். ஆனால் இப்போ வந்து திருச்சியிலேருந்து ராமநாதபுரத்துக்கு அந்த ரோடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நேஷனல் ஹைவே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுவுமே ஊருக்குள்ளே போகல, எல்லாமே அவுட்டரில் போகிற ரோடு. ஊருக்குள்ளே போகாமல் காரைக்குடி, தேவகோட்டை எல்லாம் இது ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். நம்ம இப்போ வந்து காரைக்குடி போட்டு குத்தியெல்லாம் காரைக்குடி நல்லா மழை ஓரளவு பேஞ்சிக்கிட்டு இருக்கு. மழை ரொம்ப அடித்து ஊற்றலை, ஓரளவு பெய்யுது. தெரியுதா கண்ணாடியில், அந்த அளவுக்கு பெய்யுது. ரொம்ப அடித்து ஊற்றுனா நம்ம இதில் வச்சுருப்போம், அந்த வைப்பர் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுருப்போம். ஃபாஸ்ட்டாக வைக்கல. ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தா கொஞ்சம் மழை கூட பெய்யுதுன்னு அர்த்தம். வைப்பர் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா மழை கொஞ்சம் ஸ்லோவாக பெய்யுதுன்னு அர்த்தம். அதில் அந்த காலத்தில் உள்ள 2 வழிச்சாலையெல்லாம் மரங்கள் நிறையா வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் காமராஜர் ஆட்சி காலத்தில் ரோடு பக்கம் எல்லா பக்கம் மரங்கள் வச்சு நல்லா அழகாக ஆக்கியிருப்பாங்க. இப்போ வந்து 4 வழிச்சாலையில் எந்த மரமும் கிடையாது, எல்லாம் வெட்ட வெளியாக இருக்கும்.
மாநில அரசு வைக்கணும் மரத்தை, ஆனால் வைக்க மாட்டேங்குது. மத்திய அரசு ரோடு தான் போடும், மாநில அரசு மரங்களை வச்சு வளர்க்கணும் ரோடு பக்கம் என்ன. ஆனால் இப்போ ஒரு விஷயம் செய்கிறாங்க, நல்ல விஷயம். இன்னும் இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்குல்ல, அதில் வேலை பார்க்குற பொம்பளைகளை வச்சு வந்து புறம்போக்கு இடத்துல வந்து அதாவது ஒரு தோப்புகள் மாதிரி உருவாக்குறாங்க, மரங்கள் நிறைந்த தோப்பு மாதிரி அந்த உருவாக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் கருவை பனை மரம், இந்த புளிய மரம் வரிசையாக ரோட்டில் இருக்க ஊற்றில அது பூரா புளிய மரம். ஆனால் இப்போ ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா புளிய மரத்தை பூரா வெட்டிடுவாங்க, ஆனால் புளிய மரம் வைக்க மாட்டாங்க. இந்த திருப்பத்தூர் வந்து காரைக்குடி போகிற ரூட்டில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். சரியான தண்ணி பற்றில, நல்ல தண்ணி, நல்ல மழை. டிசம்பர் ஜனவரின்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ எடுத்தது. அந்த மழை காலத்தில் தான் எடுத்தோம். ஃபுல்லாக தண்ணி பாருங்கள், இடது பக்கம் வலது பக்கம் பாருங்கள், அந்த ஒரு ஏரி மாதிரி இருக்குது, சரியான தண்ணி. மழை காலத்தில் ஒரு ரோட்டில் பயணம், மழை காலத்தில் ரோட்டில் பயணம், குளிர்ச்சியான பயணம் அப்படின்னு வச்சுக்கலாம். நல்லா மழை காலத்தில் ரோட்டில் பயணம் செய்ய கொஞ்சம் அழகாக தான் இருக்கும். ரோடு நல்ல ரோடு தான், ரோடெலாம் குறை சொல்ல முடியாது. இது வந்து ஸ்டேட் ஹைவே, இது வந்து நேஷனல் ஹைவே கிடையாது. இது வந்து மாநில நெடுஞ்சாலை. மாநில நெடுஞ்சாலையில் போய் காரைக்குடியில் போய் நம்ம நேஷனல் ஹைவேல ஜாயின் பண்ணுவோம். ஆனால் இந்த ரோட்டில் வந்து ரொம்ப டிராஃபிக்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் மழை நேரத்தில் கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ட்ராவலாக இருக்குது. ரொம்ப ஒரு வண்டி வரக்கூடிய ரோடாக இல்லை. ஆனால் ரோட்டில் வந்துங்க நம்ம ஊரில் ரொம்ப தப்பு பண்ணுறாங்க, ஸ்பீட் பிரேக் போடுறாங்க. ஸ்பீட் பிரேக் போடக்கூடாது, இல்லை இதாச்சும் வைக்கணும். அதாவது அந்த பேரிகேடாச்சும் ஸ்ட்ரீட்டில் ஏதாச்சும் வைப்பாங்கள்ல சில இடங்கள்ல, அப்படியாச்சும் வைக்கணும். தூரத்துலேருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ ஸ்பீட் பிரேக்கரு இப்போ இந்த கீழக்கரை ரோட்லாம், இந்த ராமநாதபுரம் கீழக்கரை ரோட்லாம், மெயின் ரோட்டில் ஸ்பீட் பிரேக்கர் வச்சுருக்காங்க. அதெல்லாம் தப்பு. ஏன்னா நைட்டு அன்டயத்தில் வர்றவன், இந்த ராமேஸ்வரத்துக்கு வர்றவன், இங்கே வர்றவன் எல்லாம் அன்டயத்தில் வர்றவன் அடித்து தூக்கி வீசிடும். அப்போ நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது அந்த இடத்துல. அதனால் மக்கள் அதிகமாக ஃபாஸ்ட்டாக போகிற அந்த ரோடுகளில் வந்து ஸ்பீட் பிரேக்கர் வந்து வைக்காமல் பேரிகேடு மாதிரி வச்சா நல்லது. முன்னால் பேரிகேடு தான் வைப்பாங்க, இப்போ வந்து ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வைக்கிறாங்க எல்லா இடங்கள்லையும். இப்போ இந்த இடங்கள்லாம் நம்ம ரோட்டில் போகிறோம், ரெகுலராக போனால் தெரியும் இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது இல்லைன்னு. நம்ம நைட்டு போனால் தெரியுமா, போய்கிட்டு இருப்போம், திடீர்னு ஸ்பீட் பிரேக்கர் வரும், ஒன்று பிரேக்கை போட்டால் கொஞ்சம் வண்டி இழுத்துடும், இல்லைன்னா போய் தூக்கி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஊருக்குள்ளே ஸ்பீட் பிரேக்கர் போடலாம், பிரச்சனை இல்லை. ஏன் இந்த ரோட்லாம் போடுறாங்க ஸ்பீட் பிரேக்கர்னு தெரியல. இல்லை பேரிகேடு மாதிரி வச்சிடலாம். அப்படின்னா நம்ம தூரத்துலேருந்து பார்த்துக்குறோம். அந்த ஸ்டிக்கர் ஒட்டிக்கிடுவாங்க, அதை வந்து ஒளிரும் ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. நம்ம அதை ஆஹா ஏதோ ஒன்று இருக்குடா அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம நல்லா ரெண்டு பக்கம் புளிய மரம் பற்றிங்களா, இதெல்லாம் வந்து காமராஜ் ஆட்சி காலத்தில் வச்சுருந்தாங்க இந்த புளிய மரங்கள்லாம். ரோடு பார்க்கவே வந்து சூப்பராக, அந்த புளிய மரங்கள் இருக்கிற ரோடு பார்க்கவே அருமையாக இருக்கும். இந்த புளிய மரங்களை என்ன செய்ய, புளிய பழத்தை வந்து மக்கள் வந்து என்ன செய்யறாங்க, கம்பு வச்சு அடிச்சு பிடுங்குறாங்க. சரி, மக்களுக்கு ஒரு யூஸாக இருக்குல்ல. நீல கம்பை வச்சு அடிச்சு நான் சில இடங்களில் பார்த்தேன், அப்படியே அடிச்சு புளிய மரம் கீழே விழுது, அதை பிறக்கி கொண்டு போகிறாங்க. சரி, மக்களுக்கு ஒரு யூஸாக இருக்குது. இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் வந்து வைக்கக்கூடாது. ரோடு ஊர் இருந்தால் இருந்துட்டு போகுது, ஒரு பேரிகேடு மாதிரி வச்சா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸ்பீட் பிரேக்கர் வந்து நம்ம ஒரு மெயின் ரோட்டில் வந்து உலகத்தில் எங்கேயுமே போகும்போது ஸ்பீட் பிரேக்கர் வைக்க மாட்டாங்க. நம்ம நாட்டில் தான் இந்த முக்கு தெரு ஸ்பீட் பிரேக்கரை போட்டு வைக்கணும். ரோடு ஒரு இப்போ இதில் வந்து 50, 60, 70 வரதானே செய்வோம். ரோடு தானே. திடீர்னு ஸ்பீட் பிரேக்கர் இருந்துச்சுன்னா தெரியாத மக்கள் என்ன செய்யும், தெரியாதால என்ன செய்யும். இப்போ மழை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, மழை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. லேசாக ஒரு தூரல் மட்டும்தான் இருக்குது. மழை ஃபுல்லாக புளிய மரம் பற்றில. ஆனால் நேரம் இந்த சைடு மரத்தை காணோம், கொஞ்சம் இங்கிட்ட மரம் இருக்குது இந்த சைடு. இது புளிய மரம் மாதிரி தெரியலையே, இது வேறு எதோ வந்தால் இது புளிய மரம்.
இந்த இடது பக்கம் உள்ளது பூரா புளிய மரம். இங்கிட்டு மரத்தை காணும் இந்த சைடு. இது வந்து காரைக்குடி நேராக போனால் காரைக்குடி, திருப்பத்தூர் டு காரைக்குடி ரோடு. இது இன்னும் பைக்காக நிறையா நிற்கிது. இது விளையாடுறாங்களோ என்ன விளையாடுது. கொஞ்சம் மழை கூடியிருக்கு போல். இந்த பைப்பர் வேகமாக துடைக்கிறதுல கொஞ்சம் கூடியிருக்கு போல் மழை. இப்போ புளிய மரத்தை காணோம். வெளியே வந்தால் வருது புளிய மரம். புளிய மரம் இருக்கத்தான் செய்யுது. இந்த ரோட்டில் ரொம்ப அடர்த்தி இல்லாட்டாலும் சின்ன சின்ன புளிய மரமா இல்லை வேறு என்ன மரமான்னு தெரியல. புளிய மரம் பெருசால இருக்கும், இன்னும் தெரியல. வேறு எதுவும் மரமானு தெரியல. சின்ன சின்ன கிராமங்கள் வருது இடையில. திருப்பத்தூர் டு காரைக்குடி ரோடு. இந்த கிராமங்கள் தெரிஞ்சவங்க, கிராமங்கள் பேர் தெரியணுங்கிறவங்க வந்து வீடியோ பார்க்கும்போது அதை பவுஸ் பண்ணி ஜூம் பண்ணி பார்க்கலாம் என்ன ஊர் அப்படின்னு. ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பவுஸ் பண்ணிட்டு. இப்போ ஒன்று புளிய மரம் தான். இதெல்லாம் பெரிய புளிய மரமாக இருக்குல்ல, ஃபுல்லாக புளிய மரம் தான். மழை குறைஞ்சிருச்சு, கொஞ்சம் குறைஞ்சிருச்சு மழை. அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் இன்னொரு ரூட் இருக்குது. மானாமதுரையிலேருந்து வரும்போது ஃபுல்லாக செம்மண்ணாக இருக்குது. இந்த சைடு அவ்வளோ செம்மண் இல்லை, அது ஃபுல்லாக செம்மண் ரோடுனால சவுக்கு மரம் நிறையா வச்சுருப்பாங்க அந்த சைடு. மானாமதுரை டு திருச்சி நேஷனல் ஹைவே இருக்குல்ல, அந்த ரோட்டு. இந்த இதெல்லாம் ஒரு மெயின் ரோட்டில் எதுக்கு ஸ்பீட் பிரேக்கர் போடவே கூடாது. சும்மா ஒரு பேரிகேட் மாதிரி வச்சா கூட தூரத்துலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். சரி, ஏதோ ஒளிரும் ஸ்டிக்கர் இருந்தால் இந்த இடத்துல இருக்குன்னு. இதை வந்து பெரும்பாலும் வந்து நைட்டு அன்டயத்தில் வர்றவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. அப்புறம் வண்டி தூக்கி அடிச்சிடும். அவன் 60-70 வருவான், டக்குன்னு ஸ்பீட் பிரேக்கருக்கு தெரியாதுல்ல. ரெகுலராக அந்த ரூட்டில் ஓட்டுற ஆளுக்குன்னா தெரியும். ஃபுல்லாக புளிய மரங்க, நல்லா ஃபுல்லாக குளிர்ச்சியாக இருக்குது. 2 பக்கம் புளிய மரம். பார்க்க கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது பாருங்க. இந்த மழை ரொம்ப குறைஞ்சிருச்சு மழை. இப்போ நம்ம போயிட்டு இருக்குது திருப்பத்தூர் டு காரைக்குடி ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் காரைக்குடிக்கு இந்த திருச்சியிலேருந்து ராமநாதபுரம் போகிற நேஷனல் ஹைவே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவுட்டரில் தான் போகுது, எல்லா ஊருக்கும் அவுட்டரில் தான் போகுது. புதுக்கோட்டையிலேருந்து எதுவுமே ஊருக்குள்ளே போகல. திருச்சியில் எடுத்தோம்னு சொன்னால் அவுட்டர் ரோடு வழியாகவே ராமநாடு போயிடலாம். நீ வேறு ஏரியா ராமேஸ்வரம் தூத்துக்குடி போனோம்னாலும் ராமநாடுக்குள்ளே போக தேவையில்லை, அவுட்டர் ரோடு இருக்குது, அது வெளியே போயிடலாம். அதனால் இது வந்து காரைக்குடி போகாது. காரைக்குடிக்கு முன்னாலேயே ஒரு இந்த நேஷனல் ஹைவே பிரிஞ்சிடும், அது வெளியே போகணும். அவுட்டரில் தான் போக போகிறோம். காரைக்குடி, தேவகோட்டை, என்ன எல்லாமே ஆர்எஸ் மங்கலம் முதற்கொண்டு போகலைங்க. ஊருக்குள்ளே போகலையே. ஆர்எஸ் மங்கலம் ஊருக்குள்ளே போகாது. ஆனால் திருவாடனை இந்த கைகாட்டி கூட வரலையே இடையில். நாங்கள் பார்ப்போமே. இந்த வளைஞ்சு நேராக போனால் காரைக்குடி, நம்ம வந்து ரைட்டில் வளைஞ்சிட்டோம். இப்போ வந்து திருச்சி நேஷனல் ஹைவே பிடிச்சாச்சு நம்ம. இல்லை இது இல்லை, எந்த ரோடு இல்லை. பாலம் வரும், ஒரு பாலம் மாதிரி வரும். அதான் இந்த ரோடு இல்லை. இது வந்து நம்ம திருப்பத்தூர் காரைக்குடி ரூட்டு தான். அது இன்னும் நேஷனல் ஹைவே தொடலை. மழை ரொம்ப குறைஞ்சிருச்சு. மழை லேசாக சுடுச்சுட்டா தான் விழுவுது. மஹிந்திரா கார் டீலர் இருக்கு போலையா இடது பக்கம். காரைக்குடி நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். காரைக்குடியில் தான் இந்த எல்லா கார் டீலர்ஸ் இப்போ அதிகமாக இருக்குது. காரைக்குடி நெருங்கிட்டோம். இந்த ஏறிட்டம் பாருங்கள். இதுதான் திருச்சி ராமநாதபுரம் திருச்சி 4 வழிச்சாலை. இது
2 வழிச்சாலை தான் நேஷனல் ஹைவே. இப்போ நேராக இப்போ அந்த இன்னொரு ரூட்டு போச்சுல, அது வந்து காரைக்குடி போகிற ரூட்டு. நம்ம காரைக்குடி ரூட்டு போகாமல் வளைஞ்சிட்டோம். இன்னொரு பாலம் மாதிரி ஒரு இடம் வரும். ரோடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சின்ன ரோடாக இருந்ததை 4 வழிச்சாலை ஆகப்புறம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு வந்து ரோடை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. திருச்சி டு ராமநாதபுரம் நேஷனல் ஹைவே வந்து ரோடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாமே வந்து அவுட்ரு வெளியே தான் போகுது. காரைக்குடி, தேவகோட்டை எதுவுமே ஊருக்குள்ளே போகல. நேராக வந்து ராம்நாடு வந்துடும். எந்த ஊருக்குள்ளேயும் போகாமல் ராம்நாடு போயிடலாம். ராமநாதபுரம் திருச்சி ரோட்டில் ரொம்ப டிராஃபிக்கு வண்டி விடு. அதனால தான் 4 வழிச்சாலை ஆக்கலையான்னு தெரியல. 4 வழிச்சாலை ஆக்கணும்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னா, இந்த ரோட்டில் எத்தனை வண்டி போகுதுன்னு கவுண்ட் பண்ணுவாங்களாம். இதெல்லாம் இந்த எந்த ஏரியாவில் வந்து ஒரு அவங்க கணக்கில் வச்சு அந்த இதுக்கு மேலே வண்டி போச்சுன்னா 4 வழிச்சாலை ஆக்குவாங்களாம். இல்லைன்னா ரோடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களாம். அப்போ இந்த ரோட்டில் வந்து வண்டி போக்குவரத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ரோட்டை. இங்கே ஒரு காஷ்மீர் மரம் மாதிரி ஒரு மரம் நிற்கிது. அது இந்த அந்த காலத்தில் வீடுகள்லாம் வச்சுருப்பாங்க. இந்த இப்போ அதிகமாக வீடுகளில் பார்க்க முடியல. அந்த காலத்தில் பணக்கார வீடுகள்லாம் அந்த ஒல்லி மரமாக நீளமாக வச்சுருப்பாங்க. என்ன மரம் தெரியல. ஒன்று பார்த்தேன். இப்போ அதிகமாக எந்த வீடுகளையும் பார்க்க முடியல. இப்போ எல்லாருமே இப்போ பணக்காரர்கள் ஆகிட்டாங்க. அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க தான் இருப்பாங்க பணக்காரன். பெரிய மெத்த வீடுங்கன்னா 2-3 வீடு குறிப்பிட்ட வீடு தான் இருக்கும். இப்போ எல்லா வீடுமே இப்போ பங்களா போச்சு ராமநாதபுரத்தில். திருப்பத்தூர்லேருந்து ராமநாதபுரம் போய்கிட்டு இருக்கோம். எந்த ரூட்லேன்னு சொன்னால் காரைக்குடி ரூட்டு. ஆனால் காரைக்குடி ரூட்டுக்கு ஊருக்குள்ளே போகாமல் திருச்சி நேஷனல் ஹைவே வெளியே இப்போ போய்கிட்டு இருக்கோம். திருப்பத்தூர்லேருந்து இந்த நேஷனல் ஹைவே டச் பண்ணுற வரைக்கும் வந்து ஸ்டேட் ஹைவே ஒரு 30 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு அப்புறம் திருச்சியிலேருந்து ராமநாதபுரம் இந்த நேஷனல் ஹைவே பிடிச்சி இதில் போயிட்டுருக்கோம். இதெல்லாம் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். என்னென்ன தேவிப்பட்டினம், ராமநாதபுரம், ராமேஸ்வரம் அந்த போட்டிருக்குல்ல, நல்ல பாலங்கள்லாம் போட்டிருக்காங்க. அது வந்து 2 வழிச்சாலை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரோடு நீட்டாக எந்த இடையில எந்த பிளாக்கும் வராத அளவுக்கு பாலங்கள்லாம் கட்டியிருக்காங்க. நீட்டாக இருக்குது பார்க்க. இந்த 4 வழிச்சாலையை போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். நல்லா இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண நல்லா பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய பாலமாக தான் போட்டிருக்காங்க. இப்போ காரைக்குடி ஊருக்குள்ளே போகாமல் நம்ம அவுட்டரில் வந்துட்டோம் தெரியுமா. இப்போ தேவகோட்டையும் நம்ம போக மாட்டோம். ஒரு பாலம் மாதிரி கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது அவனுக்குள்ளே தான் தேவகோட்டை இருக்குது. இப்போ அது வீடியோ எடுத்திருக்கேனா எடுக்கலையான்னு தெரியல, பார்ப்போம். ஹோட்டல்ஸ்லாம் நிறையா வந்திருக்குங்க. இடது பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் வந்து ஹோட்டல்ஸ்லாம் இந்த ரூட்டில் நிறையா வந்துருக்கு. புதுசாக தான் இப்போ ரிங் ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. வெளியில் வெளிப்புறம் வெளியே வருது. ஆனால் நிறைய ஹோட்டல்ஸ்லாம் வந்திருக்கு ஒரு அளவு. ஆனால் அதிக வண்டியை காண பாருங்க இந்த ரூட்டில். அந்த மதுரை ராமேஸ்வரம் ரூட்டில் வந்து அதிகமாக வண்டி போய்கிட்டே இருக்கும். இது ஒரு சின்ன கிராமம். ஜூம் பண்ணி வேணால் பார்த்துக்கிறேங்க. என்ன கிராமம் தெரியல பேர்.
மழை ஓரளவு குறைஞ்சிருச்சு மழை. ஆனால் அந்த டயத்தில் இங்கே மழை பெய்யும்போது அந்த சைடு தெய்வட்டினம் தாண்டும் போது மழை இல்லை அவ்வளோவா. இந்த நம்ம இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், பூமியில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் பாருங்கள், பூமி உருண்டை என்ன. அப்போ உருண்டையில் ட்ராவல் பண்ணுறவங்க வலிக்குதானே கீழே விழுவணும். யோசிச்சு பாருங்கள், பூமி உருண்டை என்ன. அப்போ உருண்டைங்கும்போது இப்போ சரிசமமாக இருந்தால் நம்ம போகலாம் வரலாம். யோசிச்சு பாருங்கள், உருண்டையில் எப்படிங்க நம்ம ட்ராவல் பண்ண முடியும்? ஆனால் உருண்டைங்கிறது ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஏன்னா போய் ஃபோட்டோ வீடியோவே சேட்டலைட் விட்டு எல்லாம் எடுத்துட்டாங்க. பூமிங்கிறது உருண்டை, தன்னைத்தானே சுற்றுது. அதனால் 24 மணி நேரம் இரவு பகல் மாறி மாறி வருது. சூரியனை சுற்றும் போது காலநிலைகள் மாறி மாறி வருதுன்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லா ஆதாரங்கள் ப்ரூஃப் இருக்குது. இது ஏதோ ஒரு ஊர், என்ன ஊர்? திருவாடனையா தெரியல, ஜூம் பண்ணி பார்த்துக்குங்க, தெரியுறவங்க. திருச்சி ராமநாதபுரம் நேஷனல் ஹைவேல போய்கிட்டு இருக்கோம். இதை என்ன, இந்த பேரிகேடு உள்ளது என்ன ஊருன்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், அது என்ன ஊர் அப்படின்னு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், உருண்டை. இப்போ ஒரு பந்து இருக்குது, அதில் நம்ம பெரிய பந்தாக கட்டி வச்சுருக்கோம். சருகுனா கீழே தானே சருகன்னு. ஆனால் இதில் இப்போ நம்ம பூமி உருண்டை, ஆனால் ட்ராவல் பண்ணுறது பிளெயினாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது, இறைவன் சொல்லி காமிக்கிறான், இந்த பூமியை உங்களுக்கு விரிப்பாக ஆக்கியிருக்கோங்கிறான். ஏன் அந்த வார்த்தை சொல்லணும், பூமியை விரிப்பாக ஆக்கியிருக்கோம்? உருண்டை பூமியில் இறைவன் நமக்கு விரிப்பாக ஆக்கி வச்சுருக்கான். அப்போ சிந்திக்கிற மக்களுக்கு இறைவன் படைப்புகளில் அத்தாட்சி இருக்குங்க. என்ன, நம்ம இறைவனை அறியணும்னு சொன்னால் அவனுடைய படைப்பினங்களை தான் அறியணும். ஏன்னா இந்த உலகத்தில் கடவுளை யாருமே பார்த்ததில்லை. மனிதன் ஒரு நாளைக்கு என்ன செய்ய முடியாது, கடவுளாக முடியாது. ஏன்னா அதேமாதிரி கடவுளை யாரும் பார்க்காத போது அதுக்கு என்ன செய்ய முடியாது, உருவம் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கு எப்படி ஒவ்வொரு கடவுள் இருக்க முடியும்? உலகத்தில் அவ்வளோ மொழியையும் படைச்சது இறைவன் தாங்க. அதனால் மொழிகள் அனைத்தும் இறைவனுக்கு சொந்தம். நம்ம ஊரில் என்னச்சுன்னா ஒவ்வொரு மொழிக்கு ஏன் மொழி தான் சிறந்தது, ஓ நாடு தான் சிறந்ததுன்னு சொல்லி அது எதுக்கு கடவுள் வச்சுருக்காங்க. இப்போ பூமி அழிஞ்சு போச்சுன்னா எல்லாரும் தானே அழிவோம். ஏன்னா இந்தியா அழியாத மற்ற நாடு அழியுமா? கிடையாது. அப்போ பூமி ஒன்று தான், படைப்பாளன் ஒன்று தான். அப்போ இதே பெரிய அத்தாட்சி இல்லைங்க. என்ன, ட்ராவல் பண்ணுறோம், ஆனால் பூமி உருண்டை, கீழே உழவ மாட்டேங்கிறோம். நம்ம பூமி பிளெயினாக போய்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க. என்ன, அப்போ இது இறைவனுடைய அத்தாட்சியா இல்லையா? அப்போ இது குர்ஆனில் அப்படியே வசனம் இருக்குது, பூமியை உங்களுக்கு விரிப்பாக ஆக்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு குர்ஆனில் வசனம் இருக்குது. ஒவ்வொரு மனிதன் உள்ளத்தில் உள்ள கேள்விகளுக்கு குர்ஆனில் விட இருக்குங்க. குர்ஆனுடைய தமிழ் வந்திருக்கு, நீங்கள் படித்து பாருங்கள், இன்ஷா அல்லாஹ். இப்போ மழை திரும்ப கொஞ்சம் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. இல்லையே, மழை இல்லை, மழை கொஞ்சம். இந்த கொஞ்சம் மழை கூடியிருச்சு. இப்போ நம்ம தேவகோட்டைலாம் தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். தேவகோட்டை ஊருக்குள்ளே போகல, தேவகோட்டை தாண்டிட்டோம், காரைக்குடி தாண்டிட்டோம், தேவகோட்டை தாண்டிட்டோம். இப்போ திருவாடனைக்கிட்ட நெருங்கி போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஜூம் பண்ணி நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இது என்ன ஊர்? ராமநாதபுரம் போட்டிருக்கு. எத்தனை கிலோமீட்டருங்க? ஆனால் 2 வழி சாலையாக இருந்தாலும் நல்ல ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஜங்ஷன் வர்ற இடத்துலலாம் 4 வழி சாலை மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா நீட்டாக ஆக்கியிருக்காங்க. ரோடு எங்கேயுமே நிற்க தேவையில்லை, நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியதான். 2 வழி சாலை ஆக்கினாலும் நல்ல ஒரு பெருசாக ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லா வண்டியும் சல்லுன்னு போயிட்டு இருக்கு. இடையில நிப்பாட்டுறதுக்கு வேலையில்லை. கொஞ்சம் கூடி இருக்கு மழை. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது திருப்பத்தூர் டு ராமநாதபுரம் என்ன ரோடு டூரு. இந்த திருப்பத்தூர் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது திருச்சி டு ராமநாதபுரம் நேஷனல் ஹைவேல போய்கிட்டு இருக்கோம்.
இதெல்லாம் ஹோட்டல்ஸ் தான் போல இதெல்லாம். ஹோட்டல்ஸ் நிறையா வந்துருக்கு பாருங்கள். இடது பக்கம் பாருங்கள், நிறைய ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா. ஹோட்டலு, சாப்பாடு, ஸ்டே பண்ணிக்கலாம். எத்தனை வரிசையாக இருக்கு பாருங்க. எத்தனை ஹோட்டல் கட்டி வச்சுருக்காங்க. இதுவும் கிராமமாக அது. இல்லை, கிராமங்கள் இல்லை, ரோட்டு சைடு உள்ள ஹோட்டல் எல்லாமே. இது என்ன ஊர்? பேரிகேடு. இந்த பேரிகேடு இருக்குது. இது 2வது பேரிகேடு. ஃபஸ்ட்டு ஒரு பேரிகேடு வந்துச்சு, இது 2வது பேரிகேடு. இது என்ன ஊருன்னு சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க. நல்லா பரவாயில்ல, குறைஞ்சிருச்சு. நல்ல ரோடு, அழகான ரோடு. அதனால ஜல்லுன்னு போய்கிட்ருக்கோம். மழையாக இருந்தால் கூட ஒன்றும் தெரியலை. நம்ம அதே ஈரோ ரோட்டில் தான் போய்கிட்ருக்கோம். எப்படி 70-80 கிலோ போகிறேன் நான். சார் நம்ம சேனல் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு த ஏபி ட்ராவல் அண்ட் ஃபுட் ஹலால் சேனல். நம்ம சேனல் பேர். திருப்பத்தூர் டு ராமநாதபுரம் ரோடு டூர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. திருப்பத்தூர்லேருந்து மதுரை திருச்சி வரைக்கும் வந்தோம். அப்புறம் காரைக்குடிக்குள்ளே போகாமல் இந்த மதுரை திருச்சி டு ராமநாதபுரம் நேஷனல் ஹைவேல நம்ம இப்போ ஏறி போய்கிட்டு இருக்கோம். எல்லாம் தேவகோட்டை எல்லாம் தாண்டி இருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் ஊருக்குள்ளே போகாதனால தெரியலை. இப்போ அநேகமாக திருவாடனை வந்திருக்கு. இந்த கொஞ்சம் கூடி இருக்கு. மேலே ரொம்ப கூடலை, கொஞ்சம் லேசாக கூடி இருக்குது. கொஞ்சம் தூரல் மாதிரி விழுவுதுன்னு நினைக்கிறேன். இந்த வைப்பர் வேகத்துலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இல்லை, ரோடு குண்டு குழி எதுவும் கிடையாது, சல்லுன்னு போகுது ரோடு. புது ரோடுன்னு நினைக்கிறேன். அது போட்டு 2-3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் குண்டு குழி எதுவுமே இல்லை, நல்லா சல்லுன்னு போகுது. இந்த 3வது பேரிகேடு, இது எந்த ஊருன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேரிகேடு வந்துச்சு, இது 2வது 3வது. இது எந்த ஊருன்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இப்போ நம்ம ரோடு வீடியோ போடுறதுக்கு அதிகமான காரணம் என்னென்னு சொன்னால், இந்த ஏரியாவில் இந்த பகுதியில் பிறந்த மக்கள் வெளிநாட்டில் வாழ்வாங்க. அமெரிக்காவில் வாழ்வாங்க, ஆஸ்திரேலியாவில் வாழ்வாங்க, சவுதியில் வாழ்வாங்க. அந்த ஏரியாக்களில் அதே மாதிரி சென்னை மற்ற பேரில் போய் குடியேறி போயிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் அவங்க நடந்த இடங்களாக இருக்குது. அப்போ அவங்க இதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அதுக்காக தான் இந்த ரோடு டூர்கள்லாம் போடுறோம். அதாவது நமக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் இதே அமெரிக்காவில் இருப்பாங்க. ஆகா, நம்ம இருந்த ஊரா, நம்ம வளர்ந்த ஊர், போகணும் வந்த ஊர் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்ப்பாங்க. அதுக்கு தான் இந்த ரோடு டூர். இது ஒரு பாலம் போகுது போல. மழை கொஞ்சம் கூடி இருக்கு மழை கொஞ்சம் லேசாக. இது ஒரு பாலம். நல்லா பாலம்லாம் நீட்டாக கட்டியிருக்காங்க. நல்லா இடையில எந்த இதுவும் இல்லை. பேரிகேடு நேஷனல் ஹைவே நீட்டாக வச்சுருக்காங்க. பேரிகேடு எதுவுமே கிடையாது. பேரிகேட் மட்டும் வச்சுருக்காங்க, ஸ்பீட் பிரேக்கர் கிடையாது. ஆனால் ஸ்டேட் ஹைவேல பூரா ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வைக்கிறாங்க. அதுதான் தப்பு. ஸ்டேட் ஹைவே எங்கெங்கே போகுதோ அவ்வளோ இடத்துலையும் ஸ்பீட் பிரேக்கருங்க. இப்போ எதுக்கு ஹைவே ஸ்டேட் ஹைவேன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸ்டேட் ரோடுன்னு வில்லேஜ் ரோடுன்னு சொல்லிட்டு போகலாம். ஸ்டேட் ஹைவேன்னு போட்டுட்டு அவ்வளோ இடத்துலையும் ஸ்பீட் பிரேக்கர். திருவாரூரெலாம் தாண்டிருப்போம்னு நினைக்கிறேன். நான் திருவாரூரை தாண்டியிருப்போம், ஆர்எஸ் மங்கலம் தாண்டியிருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் அவுட்டரில் போகிறனால நம்ம தெரியலை.
மழை நேரம்னால போர்டும் கொஞ்சம் மங்கலாக இருக்குது. நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த ரூட்டில் போயிட்டுருக்கான்னு. இது வந்து 5வது பேரிக்காடுங்க. இது 1 2 3 4வது பேரிக்காடு. இது எந்த ஊருன்னு சொல்லுங்கள். 4வது பேரிக்காடு இருக்குது இந்த இடத்துல. அதை பாருங்கள், எல்லாம் சரியான எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியான ரோடு. இவ்வளோ பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே பாலம் போது பாருங்க. என்ன அதெல்லாம் நீட்டாக இருக்குது ரோடு. ஆனால் 4 வழிச்சாலை ஆக்கல, அதான் பிரச்சனை. நல்லா ஸ்மூத் ரோடு. அப்படி தான் வண்டி ஓட்டுற மாதிரி. மழை நேரத்தில் இல்லைன்னா வந்து ஸ்மூத் ரோடு இல்லைன்னா போக முடியாது. ஆனால் மழை நேரத்தில் ரொம்ப 100 120 போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரிப்பு கிடைக்காது. நம்ம போகிறது 60 70 நினைக்கிறேன் நான். அவ்வளோ அதுக்கு மேலே என்ன மழை நேரம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகல. நான் நல்லா பெரிய பாலம். இது 6வது பேரிகார்டு. இது பேரிகார்டு வச்சா கூட கண்டுபிடிச்சிடலாமுங்க. தூரத்தில் பார்த்துட்டு இது ஸ்டேட் ஹைவேல கூட ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வைக்கிறாங்க. அது வந்து மாற்றணும். இதே மாதிரி பேரிகார்டு போட்டு வச்சுருக்கணும் கவர்மெண்ட். எதுக்கு ஸ்டேட் ஹைவேன்னு பேர் வச்சு ஸ்டேட் வில்லேஜ் ரோடுன்னு பேர் வைக்க வேண்டியதானே. இங்கே எந்த ஒரு ஸ்டேட் ஹைவே போனாலும் ஸ்பீட் பிரேக்கு. இந்த மாதிரி ஒரு பேரிகார்டு போட்டு வச்சா பிரச்சனை இல்லை. முதல்ல பார்த்து நைட்னாலும் பார்த்துக்கலாம். அது வந்து ஸ்டேட் ஹைவே. திருப்பத்தூர்லேருந்து இந்த திருச்சி நேஷனல் ஹைவே டச் பண்ணுற வரைக்கும் இடையில பாருங்கள் எவ்வளோ ஸ்பீட் பிரேக்கர் இருந்துச்சு. அது வந்து ஸ்டேட் ஹைவே. அது ஸ்டேட் ஹைவே லட்சணம் வந்து ஸ்பீட் பிரேக்கர் வந்து ஒரு ரோட்டில் வந்து எவ்வளோ ஆபத்து தெரியுமா என்ன. அதுக்கு பேரிகார்டை போட்டு வைங்க. தூரத்துலேருந்து பாதுகாப்பு அந்த ஒளிரும் ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன்னா அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இந்த இடத்துல ஏதோ இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம ஆர்எஸ் மங்கலம்லாம் தாண்டியாச்சுன்னு நினைக்கிறேன். போர்டு பார்ப்போம். அந்த ஏதோ போர்டு இருக்கு வருது. ஜூம் பண்ணி பார்த்துக்கிறேங்க. நான் டோல்கேட் எந்த ஊரில் இருக்குன்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இந்த ரோட்டில் திருச்சி டு அதாவது காரைக்குடியிலேருந்து ராமநாதபுரம் போகிற நேஷனல் ஹைவேல டோல்கேட்டு ஏதோ ஒரு ஊரில் இருக்குது. அது என்ன ஊரில் இருக்குது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். எந்த ஊரில் இருக்குது டோல்கேட் அப்படின்னு. இந்த டோல்கேட் வருது. டோல்கேட் போட்டிருப்பாங்க. ஊர் பேரை போட்டு தான் டோல்கேட் போடுவாங்க. பாப்பா என்ன போட்டிருக்காங்க பாபு. பெரும்பாலும் ஊர் பேர் அந்த போட்டு தான் டோல்கேட்டு பெரும்பாலும் வரும். ஏன்னா இந்தந்த ஊரில் டோல்கேட் அப்படின்னு போடுவாங்க. எந்த ஊர் டோல்கேட்டு வேறு போடலை. இந்த போட்டிருக்கல நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்த மழை குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபாஸ்டாக் போட்டிருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓப்பன் ஆகிடும். அதே ரீடு பண்ணிடுறோம். கேமரா வச்சுருப்பாங்க. அந்த காரில் ஒட்டியிருப்போம்ல ஃபாஸ்டாக் ஸ்டிக்கரு. அதே ரீடு பண்ணி ஓப்பன் ஆகிடும். போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ இந்த ஸ்பீட் பிரேக் இந்த டோல்கேட்டு மட்டும் எந்த ஊரில் இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இன்னும் இந்த ஊர் பேர் போர்டு போகுது. நான் கவனிக்கலை. ரொம்ப மழை நேரம்னால கொஞ்சம் பார்க்க முடியல. ஆனால் வைப்பர் போட்டோன்னே வீடியோலாம் கிளியராக இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரோடு கடைசி வரைக்கும் நல்ல ரோடு தான். திருச்சி ராமபுரம் நேஷனல் ஹைவே வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லா ஸ்மூத்தான ரோடு. ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது. வண்டி எங்கிட்ட மழை கம்ப்ளீட்டாக இல்லை பற்றியில. ரோட்டில் இல்லை பற்றியில. ஈரம் இல்லை பற்றியில. இப்போ ஆர்எஸ் மங்கலம் தாண்டின உடனேலாம் மழை இல்லைன்னு நினைக்கிறேன். ராமநாதர்கிட்டலாம் மழை இல்லைன்னு நினைக்கிறேன்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. அதிகமான வீடியோக்கள் ராமநாதபுரம் அந்த பக்கத்து மாவட்டங்களில் பற்றி வீடியோக்கள் இன்ஷால்லா போடுறேன். சப்போர்ட் பண்ணிக்கிறேங்க. இந்த ஒரு போர்டு இருக்குது, அது என்ன ஊருன்னு கவனிக்கலைன்னா 2 சைடுமே பேர் போர்டு இருந்துச்சு, என்ன ஊருன்னு. இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்து அதை வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் ஜூம் பண்ணிலாம் பார்க்க முடியாது, டக்குன்னு கட்டாயி. என்ன ஒரு ஃபோனில் வீடியோ பார்த்துக்கிட்டு இன்னொரு ஃபோனில் வந்து நான் வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணுறேன். அப்போ அதை வந்து ஜூம் பண்ணோம்னா டக்குன்னு வீடியோ கட் ஆகிடுச்சுன்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வரும். அப்புறம் திரும்ப போய் கட் பண்ணிவிட்டு திரும்ப ஜாயின் பண்ணுவேன். நிமிஷம்னால அதை ஜூம் பண்ணி நான் பார்க்கல. இங்கிட்ட தான் மழை இல்லைங்க அவ்வளோவா. இது காரைக்குடி இந்த ஆர்எஸ் மங்கலம் தேவட்டினங்கிட்ட எல்லாம் அவ்வளோ மழை இல்லை. என்ன ஒரு போட்டிருக்குன்னு கவனிக்கலண்ணா. இந்த இன்னொரு டோல்கேட் வருது. இல்லை ஒரு டோல்கேட்ண்ணே இந்த இடத்துல. இப்போ தேவிப்பட்டினக்கிட்ட வந்துட்டோமுங்க. தேவிப்பட்டினம் இந்த போர்டு பார்ப்போம், தெரியும்னு நினைக்கிறேன் என்ன ஊருன்னு. இன்னொரு என்ன போட்டிருக்கு, ராமநாதபுரம் போட்டிருக்கு, புள்ளங்குடி. இப்போ ராமநாடுகிட்ட நெருங்கிட்டோம், நம்ம ராமநாடுகிட்ட வந்துட்டோம். ஆனால் ராம்நாடு உள்ள வீடியோ போடலை. நான் ஏற்கனவே ராம்நாடு வீடியோலாம் போட்டிருக்கேன், அதனால் ராம்நாடு ஊரை காமிக்கல. இன்றைக்கி நான் ராம்நாடு கிட்ட போனோடனே நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். இன்னும் வருது. லேசாக திருத்துட்டோம் விழுதில்ல தண்ணி, ட்ராப்ஸாக விழுது மழை. தேவிப்பட்டினத்தை தாண்டினவுடனே ஒரு பாதி கோப்பேரி மடம்லாம் ஊர் வந்தவுடனே வீடியோவை கட் பண்ணிடுவேன். ஏன்னா ராம்நாடுக்குள்ளே எடுக்கலை. அந்த கோப்பேரி மடம், ஏன்னா அந்த சேர்மல் ஆர்ட்ஸ் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டிலாம் இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்தோடனே வீடியோ கட் பண்ணிடுவேன். ஏன்னா ராம்நாடு வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் பாருங்கள். ராமநாதபுரம் ஊர் ஃபுல்லாக காமிச்சிருப்பேன் வீடியோ. இப்போ தேவட்டினமாக தாண்டி போய்கிட்டு இருக்கோம் நம்ம. தேவப்பட்டினமும் ஊருக்குள்ளே போகிற ரோடு, அவுட்ரு வழியே தான் போகிறோம். அது ஏன்? ஆமாம். இது ராமேஸ்வரம் ரோடு. இங்கிட்டு மதுரை ஆப்போசிட்டு. ராமநாதபுரம் ஊருக்குள்ளே போகாமல் மதுரையிலேருந்து போகிற ரூட் இருக்குல்ல, அந்த ரூட் இது. இந்த பேராவூர் வருது பக்கத்தில். ராமநாதபுரத்துலேருந்து மதுரையிலேருந்து ஊருக்குள்ளே வராமல் அந்த அவுட்டரில் போகிற ரோடு தான் இப்போ பார்த்தோம். அதை தாண்டி இப்போ போயிட்டுருக்கோம்.